அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க சேனலுக்கு புதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. கதையின் குரலாக சங்கீதா. பல்லவன் தந்த அரியணை. அத்தியாயங்கள் 29 மற்றும் 30. அத்தியாயம் 29. முரட்டு பாறையில் முல்லைப்பூக்கள். நதிக்கரை உபவனத்தில் தன்னை பார்த்தவுடன் அலட்சியத்துடன் எழுந்து செல்ல முயன்ற முத்துநகையின் கரத்தை பற்றி இழுத்து அமரச் செய்த மானவர்மன், இலங்கை இளவரசர் என்பதால் இந்த துணிச்சலா என்று அவள் வினவியதும் துணுக்குற்றவனாக, நான் அப்படி எப்போதுமே உன்னிடம் பெருமை பேசியதில்லையே என்றான். நீங்கள் எத்தனையோ விஷயங்களை என்னிடம் மறைத்திருக்கலாம், அதற்காக அவை உண்மையில்லை என்றாகிவிடுமா என்றாள் முத்துநகை. உண்மைகளை மறைக்கிற உள்ளம் எனக்கில்லை முத்துநகை, நீ தவறாக எதையோ கற்பனை செய்து கொள்கிறாய். உண்மைகளை மறைக்கும் உள்ளம் உங்களுக்கு இல்லை என்றால் எனக்கு இருக்கிறது என்கிறீர்களா? நான் அப்படி சொல்லவில்லை. ஆனால் நீ அதை நிரூபிப்பது போல உன் மனதை மறைத்துக் கொண்டு என்னை வெறுப்பவள் போல பேசுகிறாய். நான் ஒன்றும் என் மனதை மறைத்துக் கொள்ளவில்லை. நீங்கள் தான் இலங்கை இளவரசர் என்ற உண்மையை என்னிடம் சொல்லாமலே மறைத்தீர்கள். திருக்கோவிலூர் காட்டிலேயே எளிய குடிசை அமைத்துக் கொண்டு என்னோடு வாழ விரும்புவதாக வேறு பொய் உரைத்தீர்கள். நான் இனியும் ஏமாற விரும்பவில்லை என்ற முத்துநகையின் பேச்சில் சினம் சற்றும் தனியவில்லை. நான் பொய் உரைக்கவில்லை முத்துநகை, உன்னை ஏமாற்றவும் எண்ணவில்லை. உண்மையாகவே அப்படி உன்னுடன் எங்காவது மனித சஞ்சாரமற்ற காட்டில் எளிய குடில் அமைத்துக் கொண்டு மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஓர் இளவரசன் என்று அறிந்தவுடன் நீ என்னை இவ்வளவு தூரம் வெறுப்பது ஏன் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்றான் மானவர்மன். இளவரசர் என்பதற்காக நான் உங்களை வெறுக்கவில்லை. அதை சொல்லாமல் மறைக்க முயன்றீர்களே, அதுதான் என் வருத்தம். மறைக்க முயலவில்லை முத்துநகை, அதை நான் மறக்க முயல்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? இழந்த ஈழத்தை மீட்காமலா விட்டுவிடப் போகிறீர்கள்? என்றைக்கு இருந்தாலும் இலங்கையை ஒரு நாள் மீட்டு அதன் அரச பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய போகும் அரசர் அல்லவா தாங்கள்? அரண்மனை காதலின் ஆழம் எத்தனை அர்த்தமற்றது என்பதை வரலாறு எத்தனையோ முறை உணர்த்தி இருக்கிறதே. மறுபடியும் ஒரு பலியாடாக நான் இருந்து ஒரு சோக சித்திரத்தை உருவாக்க விரும்பவில்லை என்று கூறினாள் முத்துநகை. இறந்த காலத்து பெருமைகள் எனக்கு தேவையில்லை என்பதாலேயே நான் ஒரு இளவரசன் என்ற உண்மையை உன்னிடம் சொல்லாதிருந்தேன் முத்துநகை. அதை நீ இத்துணை பெரிதுபடுத்தி சிந்திப்பாய் என்று நான் எண்ணவில்லை. ஆனாலும் உனக்கு இத்தனை அதீத கற்பனை அவசியமில்லை. நான் ஈழத்தை மீட்பது என்பது இனி அத்தனை எளிதல்ல. மறுபடியும் ஒருமுறை பல்லவ படைகளை எனக்கு உதவியாக அனுப்புமாறு நரசிம்ம பல்லவரிடம் கேட்கும் துணிவும் எனக்கில்லை. வெறும் மனக்கனவு காண்பதை விட உன்னோடு திருக்கோவிலூர் காட்டில் வாழ்வதையே நான் மிகவும் விரும்பியே சொன்னேன். என் வாழ்க்கை இனி சூன்யமாக போய்விடுமோ என்று நான் கலக்கமுற்று விதி முடிவு தேவதை விரைந்து என்னை ஆட்கொள்ளட்டும் என வெறுப்புடனே விழுந்து கிடந்தேன். அந்த காவிரிக்கரை மண்டபத்தில் விதி உன்னை என் கண்களிலே காட்டிற்று. அப்போது கூட நான் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது என்பார்களே, அந்த முதுமொழியை நினைத்து என் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முயன்றேன். கடந்தை நகரத்து வைத்தியர் இல்லத்தில் நீ செய்த உபசரணைகள், கனிந்த இதயத்தோடு நீ காட்டிய அன்பு என்னை திணற வைத்தது. அத்தனை நெருக்கமாக வேறு எந்த பெண்ணின் காற்று கூட அதுவரை என் மீது பட்டதில்லை. நெஞ்சுக்கு இதமான எந்த நிகழ்ச்சிகளையுமே காணாத வறண்ட வாழ்க்கை என்னுடையது. இளைய வயதுகளையெல்லாம் இன்னல்களிலே கழித்த என் வாலிப நெஞ்சில் வசந்த தென்றலாக நீ வீசினாய். கொள்கை கொண்ட லட்சியம், எதை பற்றிய சிந்தையுமற்றவனாக உன் உருவை என் இதயத்தில் ஏந்தி கொண்டேன் முத்துநகை. நெருங்கி வந்து நேச கனவுகளை என் நெஞ்சிலே படரவிட்ட நீ இன்று மோசம் செய்து விடுவானோ இந்த அரச குலத்து இளைஞன் என்று அஞ்சுவதாக கூறி ஒதுங்குகிறாய். இதுதானா உன் பண்பு? இவ்வளவுதானா உன் காதல்? முரட்டு பாதை போன்ற என் நெஞ்சில் முளைத்து படர்ந்த முத்துநகை என்ற முல்லை கொடி இத்தனை விஷம் மனத்தை வீசும் என்று தெரிந்திருந்தால் ஆரம்பத்திலேயே அதை என் நெஞ்சில் இருந்து பிடுங்கி எறிந்திருப்பேன். அன்பென்னும் முரமிட்டு வளர்த்திருக்க மாட்டேன் நான். ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் முத்துநகை.
பாறைகளில் எதுவுமே முளைக்காது. அப்படி முளைத்து படர்ந்து விட்டால் அதை அகற்றுவது அத்துணை எளிதல்ல என்று கூறிய மானவர்மன் சட்டென எழுந்தான். அவனுடைய பேச்சின் வேகத்தையும் அவனது மனப்பாறையில் முளைத்த முல்லை கொடியை பிடுங்கி எறிய முயலும் ஆவேசத்தோடு எழுந்த வேகத்தையும் கவனித்த முத்துநகை, நில்லுங்கள் என்று குரல் கொடுத்தவாறு தானும் உடன் எழுந்தாள். மானவர்மன் ஒரு கணம் தயங்கி நின்றான். உங்கள் மனம் பாறை போன்று இருப்பதால் தானோ என்னவோ ஒரு பெண்ணின் பசுமையான இதயத்தை பற்றி எதுவுமே புரிந்து கொள்ளாதவர் போல பேசுகிறீர்கள். என் பண்பு ஒன்றும் எப்போதுமே குறைந்து போய்விடவில்லை. என் இதய நிலத்தில் தங்கள் நினைவென்ற புஷ்ப விருட்சத்தை தவிர வேறு புல் பூண்டுகளுக்கு இடமே கிடையாது. வேரோடி போயிருக்கிற அந்த அன்பு விருட்சத்தை ஒருபோதும் நான் சிதைக்கவும் மாட்டேன். ஆனால் அரச குலத்தவர் 1000 வேடம் போடலாம், எத்தனை பெண்களுடன் வேண்டுமானாலும் அன்பை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களுடைய இதயத்தை விட அவர்களது அந்த பெருமை அதிக விசாலமுடையது. அங்கே ஜீவனற்று சிரித்துக் கொண்டிருக்கும் 1000 பதுமைகளில் ஒன்றாக என்னால் ஒருபோதுமே இருக்க இயலாது என்று காற்றில் ஆடி படபடக்கும் பூங்கொடி போல மேனி சிலிர்க்க தன் இதயத்தை திறந்து கொட்டினாள் அவள். எல்லா இளவரசர்களும் அப்படி வேடதாரிகளாகத்தான் இருப்பார்கள் என்று நீ நினைக்கிறாயா முத்துநகை என்று வினவினான் மானவர்மன். நான் நினைப்பதே இருக்கட்டும், வரலாறு அப்படித்தானே கூறுகிறது என்றாள் அவள். வரலாற்று அறிவு உனக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் மனித இதயத்தை புரிந்து கொள்ள அது மட்டும் போதாது முத்துநகை. இப்போது நரசிம்ம பல்லவரை எடுத்துக்கொள். அவர் கூட நீ கூறுவது போல வேடதாரிதானா? அந்த புறத்திலே நிறைய பெண்களை அவர் அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரா என்று வினவினான் மானவர்மன். அந்த புற விஷயம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் அவரை விட வேடத்தாரி இங்கே யாரும் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததுதானே. மக்களுக்கு நடுவே தானும் ஒரு கிராமத்தான் போல நின்று கொண்டு நரசிம்ம பல்லவரின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று விசாரித்துக் கொண்டிருப்பார் அல்லது விமர்சித்துக் கொண்டிருப்பார். அவரை பற்றியோ அடுத்தவரை பற்றியோ எதற்கு கேட்கிறீர்கள்? உங்களை பற்றி கூறுங்கள். உங்கள் இதயத்தில் இந்த முத்துநகைக்கு மட்டும்தான் காதல் அரியணை காத்திருக்கிறது என்று வாய் திறந்து கூறுங்கள். அது மட்டும் போதும் எனக்கு. மானவர்மனின் மனப்பறவை முறிந்து விழுந்த சிறகுகள் முளைத்து எழுந்தது போல குதூகலித்தது. இவ்வளவுதானா? இதற்குத்தானா இவள் இத்தனை உதாசீனப்படுத்தி நம்மை உதற முயன்றாள் என்று எண்ணியவனாக, முத்துநகை, இதுதானா உன் சந்தேகம்? எங்கே நீ அரச குலத்தவன் என்பதற்காக என்னை வெறுத்து ஒதுக்கிவிட துணிந்து விட்டாயோ என்றல்லவா நான் தவித்து போனேன். என் இதய சிம்மாசனத்தில் என்றென்றுமே கொலுவிற்க போகும் மகாராணி நீ ஒருத்திதான், ஒருத்தி மட்டுமே தான். கோட்டைகளை கோட்டை விட்டு விட்டு நான் அந்த பெரும் அமைத்து 1000 பதுமைகளை அடித்து வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவா போகிறேன்? என் இதயம் அத்தனை குறுகியதல்ல முத்துநகை. இதோ இந்த உபவனத்து மலர் கூட்டங்களின் ஊடை அந்த விகாரையில் இருக்கும் புத்தர் பிரானின் புன்னகை தவளும் திருமுக மண்டலம் தெரிகிறது பார். அந்த அமைதி தவளும் புன்னகையில் எப்படி களங்கமில்லையோ அப்படியே என் மனதிலும் எந்த களங்கமும் இன்றி கூறுகிறேன். உன்னை ஏமாற்ற மாட்டேன். இந்த பல்லவ நாட்டின் எந்த மூளைக்கு நீ அழைத்தாலும் சரி, அங்கு வந்து ஒரு சாதாரண குடிமகனாக உன்னோடு வாழ்க்கை நடத்த நான் சித்தமாக இருக்கிறேன். பல்லவ மன்னர் வரட்டும், அவரிடம் மன்றாடி கேட்டு இந்த அனுமதியை நான் பெற்று விடுகிறேன். என்ன, சம்மதம் தானே என்று வினவினான் மானவர்மன். முத்துநகையின் இதழ்களில் முல்லை பூக்கள் மலர்ந்தன. களிப்பும் கனவுகளுமாக அவள் அவன் மார்பிலே சாய்ந்து படர்ந்தாள். பேச்சின்றி மூச்சு காற்றுகள் மோதிக்கொள்ள முகத்தோடு முகம் நோக்கி அவர்கள் ஒருவர் நெஞ்ச குளத்தில் ஒருவராக விழுந்து நீந்திக் கொண்டிருந்த அந்த பரவசமான வேளையிலே திடும் திடும் என்று முரசுகள் முழங்கின. நகர வீதிகளில் ராஜரதம் வந்து கொண்டிருப்பதற்கான வாத்திய முழக்கங்கள் எழுந்து எங்கும் பரவின. அத்தியாயம் 30. நரசிம்ம பல்லவரின் சபதம். நதிக்கரை உபவனத்தில் முத்துநகையுடன் உரையாடி கொண்டிருந்த மானவர்மன் நகர வீதியில் ராஜரதம் வருகின்ற அரவங்கள் கேட்டதுமே அவ்வளவில் உரையாடலை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான். இப்போது மானவர்மனுக்கு குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறந்திருந்தது. முத்துநகை தன்னை வெறுக்கவில்லை. அரச குலத்தவன் என்பதால் அந்த புறத்தில் கொண்டு போய் இஷ்டப்பட்ட அழகிகளோடு ஒருத்தியாக இவளையும் அடைத்து வைத்து விடுவோம் என்று மட்டுமே அவள் அஞ்சி இருக்கிறாள். நாடே இல்லாதவனுக்கு அரண்மனை ஏது, அந்த புறம்தான் ஏது? நரசிம்ம பல்லவரை சந்தித்ததும் எப்படியாவது இந்த விஷயத்தை கூறி முத்துநகையை திருமணம் செய்து கொள்ள அனுமதி கேட்டுவிட வேண்டும். நாடும் வேண்டாம், நகரமும் வேண்டாம், அவற்றை ஆளும் உரிமையும் வேண்டாம். சூதுகளும் சூழ்ச்சிகளும் இல்லாத இடமாக பார்த்து
அது காடாயினும் சரி, அங்கே ஓர் எளிய குடில் அமைத்துக் கொண்டு அவளோடு வாழ்ந்தால் போதும் என்றெல்லாம் அவன் எண்ணினான். அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. இந்த மனம்தான் எப்படியெல்லாம் எண்ணுகிறது. ஒரு பக்கம் மன்னரை எப்படி பார்ப்பது என்று கூசுகிற அதே வேளையில் முத்து நகையை மணந்து கொள்ள அனுமதி கேட்கவும் எண்ணுகிறதே. இது எப்படி சாத்தியம்? மன்னர் அத்தனை எளிதில் அவனை விட்டு விடுவாரா? மானவர்மன் இப்படியெல்லாம் என்ன உளைச்சலில் மனதை அலைய விட்டபடி அந்த மாளிகையின் உட்புற கூடத்தில் குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்தான். மன்னர் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து நெடுநேரமாகிவிட்டது. ஆனால் இன்னும் அவனை யாரும் வந்து மன்னரிடம் அழைத்து செல்லவில்லை. நாம் வந்துவிட்டோம் என்ற தகவல் இதுவரை மன்னருக்கு அறிவிக்கப்படாமலா இருந்திருக்கும்? அப்படி அறிந்திருந்தால் மன்னர் உடனே நற்புள்ளத்தோடு நம்மை காண வேண்டும் என துடித்திருப்பாரே. ஏன் இந்த புறக்கணிப்பு? மன்னர் அறிந்துதான் இப்படி நம்மை உதாசீனப்படுத்துகிறாரா? அல்லது அவருக்கு இன்னும் நாம் வந்திருக்கும் தகவல் அறிவிக்கப்படவில்லையா என்றெல்லாம் அவன் பலவிதமாகவும் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தான். இரவு நெடுநேரமானதே தவிர மன்னரிடமிருந்து எவ்வித அழைப்பும் வரவில்லை. சரி, நாளை பொழுது புலர்ந்ததும் நாமே தகவல் சொல்லி அனுப்புவோம். அரசரும் பயண களைப்பில் இருப்பார். இப்போது தொல்லை தர வேண்டாம் என்று எண்ணியவனாக மானவர்மன் படுக்கையில் போய் விழுந்தான். உறக்கம் இமைகளை போர்த்தி கொண்டது. ஆனால் மனம் தன் எண்ணச் சிறகுகளை விரித்துக் கொண்டது. விடிவதற்கு முன்பே விரைந்து எழுந்த அவன் குளித்து முடித்துவிட்டு மன்னர் எப்போது அழைத்தாலும் செல்வதற்கு சித்தமாக இருந்தான். ஒரு பணியாள் மூலம் மன்னரை சந்திக்க வரலாமா என்று கேட்டும் அனுப்பினான். மன்னர் துயில் எழவில்லை. மன்னர் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார், மன்னர் பூஜையில் இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்தனவே தவிர மன்னரை பார்க்க வரலாம் என்ற அனுமதி மட்டும் கிடைக்கவே இல்லை. மதியத்திற்கு மேல் ஆகிவிட்டது. மானவர்மன் முற்றாக மனமுடைந்து போனான். உண்ணவும் அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. நரசிம்ம பல்லவர் நம்மை சந்திக்கவே விரும்பவில்லையோ? நாம் தான் மானம் கெட்டு போய் காஞ்சி மண்ணை மிதித்து விட்டோமோ என்றெல்லாம் எண்ணியவாறு அவன் மனம் தவித்தது. எல்லாம் இந்த சோமாதித்தனால் வந்த வினை. அவன் பேச்சை நம்பி காஞ்சிக்கு வந்ததே தவறு. கொண்டு வந்து விட்டுவிட்டு அவன் பாட்டிற்கு தலைமறைமாகி விட்டானே, மோசமான மனிதன் என்று சோமாதித்தனை வசைப்படியது அவனது உள்ளம். எந்த முகத்தோடு மன்னரை பார்க்க நினைக்கிறோம்? இனி பார்த்துதான் என்ன ஆகப் போகிறது? பேசாமல் இந்த அரண்மனையை விட்டு வெளியேறி விடுவதுதான் உத்தமம் என்று வெறுப்பின் எல்லையில் அவன் முடிவெடுத்துக் கொண்டிருந்த வேளையில்தான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. இலங்கை இளவரசரை பார்க்க உள்ளே வரலாமா என்று ஒரு குரல் கேட்டது. பொறுமை இழந்திருந்த மானவர்மன், இலங்கையும் இல்லை, இளவரசனும் இல்லை, நான் யாரையும் பார்க்கவும் விரும்பவில்லை என்று படப்படுத்தான். யாராவது அரண்மனையைச் சேர்ந்த பழைய நண்பர்களாக இருக்கக்கூடும் என்று எண்ணித்தான் அவன் இப்படி சொல்லிவிட்டான். ஆனால் வாயில் கதவுகள் அருகே நிற்பது மாமன்னர் நரசிம்ம பல்லவர். ஓ, எத்தனை ராஜ கம்பீரம், எத்தனை பொலிவு! தெய்வாம்சம் பொருந்திய அந்த அழகு பல்லவ மன்னரை தவிர வேறு யாருக்கு வரும்? பட்டாடைகளும் மார்பிலே பொருளும் முத்தாரங்களும் நவரத்தின பதக்கங்களும் மணிமுடியும் இடையிலே நீண்ட தங்க உரியில் பொதித்த வாளும் மூலஸ்தானத்து விஷ்ணு விக்கிரகம் அப்படியே உயிர் பெற்று நிற்பது போலல்லவா இருக்கிறது. நெடுநாள் கழித்து உற்ற நண்பரை கண்ட மகிழ்வில் ஒரு கணம் பேச்சற்று நின்று மானவர்மன், அரசே, தாங்கள் வந்திருப்பது அறியாமல் தவறிழைத்து விட்டேன், பொறுத்தருளுங்கள் என்று குரல் குலைய கூறி கரம் குவித்தான். தவறிழைக்கவில்லை மானவர்மா, கரம் தாழ்ந்து போயிருக்கிறாய் என்ற நரசிம்ம பல்லவரின் குரலில் தொனிப்பது என்ன? சினமா? மானவர்மன் சற்றே மனம் தடுமாறினான். வார்த்தைகள் வாயில் இருந்து வெளிவர வழி தெரியாமல் தவித்தன. நான் தோற்று போனது உண்மைதான். ஆனால் தரம் தாழ்ந்து போய்விடவில்லை. மன்னரின் திருமுக தரிசனத்திற்கு காத்தை கிடக்கவும் கரிசித்த உடனே நான் தரம் தாழ்ந்து போனது பற்றி மன்னரிடமே வாய்மொழியில் அறிந்து கொள்ளவும் விதி ஏனோ இப்படி என்னை வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வழியாக திக்கி திணறி இதை சொல்லிவிட்டான் மானவர்மன். நன்றாக காத்து கிடக்கட்டும் என்றுதான் நான் உடனே உன்னை பார்க்கவா என்று அழைக்கவில்லை. இன்னும் கூட சில நாள் உன்னை காத்திருக்க செய்து அவமதிக்க எண்ணினேன் என்று சினத்துடன் பதில் கூறிக்கொண்டிருந்த நரசிம்ம பல்லவர் ஒரு கணம் சற்று நிறுத்தினார். அவமதிக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தீர்களா என்று நெஞ்சம் பதைக்க வினவினான் மானவர்மன். ஆம்,
அப்படியானால் இப்போது தாங்களாகவே இந்த அவமரியாதைக்குரிய இளைஞனை சந்திக்க வந்த காரணம்? உன்னை போல கொடிய நெஞ்சம் கொண்டவனாக என்னால் இருக்க முடியவில்லையே, அதுதான். அரசே, இது மிக அதிகம். கொடிய நெஞ்சம் கொண்டவனா நான்? நம் நட்பை ஒரே அடியாக முறித்து விட்டுதான் இங்கே வந்தீர்களா? சீறினான் மானவர்மன். நானும் உன்னிடம் அதை கேட்கத்தான் வந்தேன். எதை? நம் நட்பை நீ முறித்துக் கொண்டு விட்டாயா என்பதை. என்னிடமே குற்றச்சாட்டை திருப்புகிறீர்களா? நான் நட்புணர்வு அற்றவனாக இருந்தால் இங்கே வந்திருப்பேனா? நீயாக வரவில்லை, என் ஒற்றன் உன்னை இழுத்து வந்திருக்கிறான். ஆம், அந்த சோமாதித்தனால் தான் இவ்வளவு தொல்லைகளும். இல்லையே, வழியிலே எங்கேனும் என் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்க முயன்றிருப்பேன். காஞ்சிக்கு வந்து இந்த கசப்பான அனுபவங்களை பெற எனக்கு ஒன்றும் அத்தனை ஆசை இல்லைதான். காஞ்சி உனக்கு அத்தனை கசக்கிறதா? நட்புணர்வு இல்லாதவன் நீ என்பதற்கு இதைவிட ஒப்புதல் வாக்கு மூலம் வேறு என்ன இருக்க முடியும்? அரசே, என்னை வதைக்காதீர்கள். நட்பு மனம் இல்லாது போனால் நான் இந்த தமிழ் மண்ணுக்கே வந்திருக்க மாட்டேன். என்னை இப்படி அவமதிப்பதை விட உங்கள் வாளெடுத்து என்னை கொன்று விடுங்கள். தோற்று தெரிந்தவன் என்ற அவமானத்தை விட நண்பனின் கையால் மடிந்தவன் என்ற பெருமையாவது எனக்கு கிடைக்கட்டும். உண்மையிலேயே மானவர்மனின் சோகக்குரல் மன்னரை உருக்கிவிட்டது. அருகிலே வந்து அவனது தோலை பற்றி கொண்டு, பைத்தியக்காரா, ஒரு சாதாரண தோல்வி உன்னை இத்தனை மனம் குளிய வைத்து விடும் என நான் எண்ணவே இல்லை. உன்னை அவமதிப்பவனா உன் தோழன் நரசிம்மவர்மன்? இவ்வளவுதானா நீ என்னை புரிந்து கொண்டது? நீ அல்லவா என்னை அவமதித்திருக்கிறாய். அதை பொறுத்து கொண்டு நான் தானே இங்கே உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என்றார். என்ன, நான் தங்களை அவமதித்தேனா? ஒன்றும் புரியாமல் விழித்தான் மானவர்மன். ஆம், தமிழ் மண்ணில் வந்து இறங்கிய நீ நேராக காஞ்சிபுரம் வந்தாயா? வழியிலே எத்தனை தயக்கங்கள் உனக்கு! அடிகளிடமும் சோமாதித்தனிடமும் முத்துநகையிடமும் நீ பேசியதெல்லாம் எனக்கு தெரியாது என்றா நினைக்கிறாய்? நரசிம்ம பல்லவரை மறுபடியும் சந்திக்க நேர்வதை விட சாவது மேல் என்றல்லவா நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். ஒரு நல்ல நண்பனுக்கு இதுவா அழகு? இதைவிட எனக்கு வேறென்ன அவமானம் வேண்டும் என்று வினவினார் நரசிம்ம பல்லவர். தோல்வி என்னை அந்த அளவிற்கு துவண்டு போக செய்திருந்தது என்றான் மானவர்மன். பேசாதே, பொல்லாத தோல்வியை கண்டுவிட்டாய் நீ. எதுவாக இருந்தால் என்ன? நான் உன்னை ஒரு செயல் முடிக்க அனுப்பி வைத்தேன். சூழ்நிலை உனக்கு எதிராக அமைந்து விட்டது. நீ என்ன செய்ய வேண்டும்? நேராக என்னிடம் வந்தல்லவா அதை தெரிவிக்க வேண்டும். அது உன் சொந்த காரியம் என்று மட்டும்தானே நீ எண்ணினாய். நான் அனுப்பிய காரியத்தில் தோல்வி என்றால் அதில் எனக்கு பங்கில்லையா? இலங்கையிலே நீ பெற்ற தோல்வி முழுக்க முழுக்க என் தோல்வியே. நம் நட்பை குறைத்து மதிப்பிட்டு விட்ட உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதே எனக்கு அவமானம்தான். நண்பரே, மாமல்லா, சொல்லால் என்னை கொள்ள வேண்டாம். ஏதோ குறைமதி கொண்டு அழிந்தேனே தவிர நம் நட்பின் புனிதத்தை ஒருபோதும் நான் குறைத்து மதிப்பிட்டதில்லை. இந்த பிறவியில் பல்லவ மன்னனோடு தோளிலே கை போட்டு பழகிய தோழமை நாட்களை தவிர எனக்கு பெருமிதமான நினைவுகள் என்று எதுவுமே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. காஞ்சி கோட்டையின் காவல் வீரனாக இருப்பதை கூட பாக்கியமாக எண்ணுபவன் நான். பிதற்றாதே. ஈழத்தை வெற்றி கொள்வது என் லட்சியங்களில் ஒன்று. உனக்காக அல்ல, என் தந்தை மகேந்திர பல்லவரின் உற்ற நண்பரான மகா சம்மத குலத்திற்குரிய அந்த நாட்டை மீட்டே திருவேன். இது என் தந்தை மகேந்திரவர்மரின் மீதான ஆணை. வெற்றியோ தோல்வியோ எதுவானாலும் என் பங்கில் நின்று உழைப்பது மட்டுமே உன் கடமை. இதை மனதிலே வைத்துக்கொண்டு துணிந்து நில். வீரன் ஒருபோதும் தோற்பதில்லை. தோல்விகளை அவன் தூசாக துடைத்து எரிந்துவிட்டு செயல்பட வேண்டும். மறுபடியும் நெஞ்சு நிமிர்த்தி நட. இந்த காஞ்சியில் உனக்கில்லாத உரிமை எதுவும் இல்லை. ஒரு படையெடுப்பில் நான் தோற்றிருந்தால் எப்படி யாரும் என்னை இங்கே ஏளனம் செய்ய முயல மாட்டார்களோ அப்படித்தான் உனக்கும் என்றவாறே ஆதூரத்துடன் அவனது தோளில் தட்டி கொடுத்தார் நரசிம்மவர்மர். மானவர்மன் பேச்சிழந்து நின்றான். அவன் கண்கள் பணித்திருந்தன. ஏதோ பேச முயன்றவனின் வாய் உணர்ச்சி மேலிட்டால் குளறியது. எதுவும் பேசாதே, ஓய்வெடுத்துக்கொள். நாளை உனக்கு ஒரு புதிய பணி காத்திருக்கிறது என்று கூறிவிட்டு நரசிம்மவர்மர் அவ்விடத்தை விட்டு அகன்றார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.